லாட்டரி கெஸ்ஸிங் 19/2/2024க்குரிய ஒரு வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சூப்பரான தரமான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வரவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஏபிஏசிபிசி முக்கியமாக ஒரே ஒரு ஸ்டெப் சொல்கிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதாகவும் ஜாயின் பண்ணிங்க. வெறும் 29 பேக்கேஜ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது நீங்கள் ஏதாவது ஒரு கெஸ்ஸிங்கில் மெம்பர்ஷிப் போடலைன்னு பரவாயில்ல, ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் ஒரு ஏபிஏசிபிசி வின்னிங் ஆகிட்டாலோ, ஒரு ஆல் போர்டு இல்லைன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இண்டிவிஜுவல் கேமர் எனி ஒன் வின்னிங் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூப்பரான பரிசு. ஒரு மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் வந்துடும். அப்படி மெம்பர்ஷிப் போட்டவங்களா பெர்க்ஸ் உங்களை தேடி வந்துடும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் 757க்குரிய ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டுடே பார்த்தீங்கன்னா 399, அதாவது ஏ போர்டு 3, பி போர்டு 9, சி போர்டு 9 இப்படி வச்சுட்டா. நம்மளுக்கு ஏ போர்டு பாஸு, சி போர்டு பாஸு. அதாவது ஒரு 3 டிஜிட் வின்னிங் நம்மளுக்கு இன்னைக்கு டுடே மிஸ் ஆயிடுச்சுங்க, ஒரு சின்ன தப்பால். ஆல் போர்டில் 3 பாஸு, ஓகேங்களா? ஆல் போர்டில் 3 பாஸு, ஏ போர்டு, சி போர்டு பாஸு. 3 டிஜிட் கெஸ்ஸிங் வந்து நம்ம எடுத்திருந்தது, அதாவது 439. இதில் வந்து ஏ போர்டில் 4 வந்துருச்சு. அப்புறம் அடுத்தாப்புல என்ன எடுத்தோம்னா 394, சி போர்டுலையும் 4 வந்துருச்சு. இது இல்லைன்னா இந்த இடத்துல 9 தாங்க இறங்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் 939 நம்மளுக்கு பாக்ஸில் சூப்பராக உட்காந்துருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி வாங்க, ரொம்ப நேரம் போர் அடிக்கிறேன், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கு ஏ போர்டு கெஸ்ஸிங், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு என்னன்னா 3 வந்திருக்கான். அந்த 3லேருந்து பிரித்து எடுக்கிற ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏ போர்டில் வர கணிப்புகள் 3க்கு 3 அப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நல்லா கவனிச்சுங்க, 3க்கு 3 அப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 0, அப்படி அதுவும் இல்லைன்னா 1. இந்த 3 நம்பர் தான். இது ஒரு தரமான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 3 வச்சு நாளைக்கு வர வேண்டிய ஒரு நம்பர் 301. இதுதான் ரொம்ப ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பர் தான். இப்போ அடுத்து வாங்க பி போர்டு பார்த்துருவோம். பி போர்டு என்னன்னா, பி போர்டு 9 இறங்கியிருக்கு. 9 பி போர்டுலேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு 6. 9லேருந்து வர வேண்டிய நம்பர் 6. அப்படி இல்லை அப்படின்னா 2. 6க்கு அடுத்தாப்புல வர சான்ஸ், 6 வந்து ட்ரையல்லே மிஷினில் இறங்கிடுச்சா, அதுக்கு அடுத்தாப்புல உள்ள சாய்ஸ் வந்து 2. 2ம் இல்லை அப்படின்னா 3. மிஷின் எரரில் 2ம் வரலைன்னா அடுத்து 3 தான். அதாவது 6, 2, 3. இது ஒரு கன்ஃபார்மான சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங். தொடர்ந்து லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுங்க. பி போர்டு 623, இதுதான் ஒரு தரமான சூப்பரான கெஸ்ஸிங். இது ஹைலைட்டில் வர்றது. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு அதே 9 தான். சி போர்டு 9லேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 7. அடுத்தாப்புல வர வேண்டிய நம்பர் 6. அடுத்து 7க்கு அடுத்து வரலனா 3. அதாவது 763 சி போர்டில் வர வேண்டிய ஒரு கணிப்புகள் 7. அதே மாதிரி தான், சேம் தாங்க. 7 வரல அப்படின்னா 6. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ட்ரையல்னா ஒரு 3. 763 இதுதான் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகளில் 763. இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கணிப்புகள் நீங்கள் பார்த்தீங்க. இதில் என்னென்ன வரும் நான் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஒரு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் இந்த 3 செட்லேயும் ஒவ்வொரு நம்பரை எடுத்து பாக்ஸாக க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் யாருக்கு என்ன வின்னிங் இருக்கோ தகுந்த மாதிரி பெர்க்ஸோ மெம்பர்ஷிப்போ, டைமண்ட் மெம்பர்ஷிப்புங்க. நான் கொடுக்குற மெம்பர்ஷிப் டைமண்ட் தரேன். நார்மல் இந்த மெம்பர்ஷிப் கிடையாது, டைமண்ட் நான் தரேன். சில்வர் கிடையாது, நான் டைமண்ட் 109க்குரிய
ஒரு பேக்கேஜுக்குரிய இதுதான் நான் தர்றது. ஏன்னா டைமண்ட் பேக்கேஜ் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அடுத்து ஆல் போர்டு. ஆல் போர்டுன்றப்ப பாருங்க, ஆல் போர்டு ஆல்ல டுடே நம்மளுக்கு 3 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா? இப்போ அடுத்து டுடே என்ன வின்னிங்கிறத பார்த்துருவோம். பொறுத்தளவு நமக்கு வர வேண்டிய ஒரு கெஸிங்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 0, ஆல் போர்டில் 0. அதுக்கு அடுத்த நம்பர் 3, அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2. இதுதான் நாளைக்கு வர வேண்டிய ஒரு ஆல் போர்டுக்குண்டான ஏபிசி கணிப்புகள். இதுதான் நண்பர்களே. அதனால தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 032 இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுலேருந்து நமக்கு பாக்ஸை எப்படி பிரித்து எப்படி சேர்க்குறதுன்றத நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் சொல்கிறேன். அதாவது இந்த மந்த்து வர வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னா 981, அடுத்து 601. இது 2 தான் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மறக்காமல் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த 2 செட்டை போட்டுக்கோங்க. இது 2 இந்த மாதம் வர வேண்டிய ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கெஸ்ஸிங்கில் வந்திருக்க வேண்டிய ஒரு நம்பர் தான். அதனால தான் சொல்கிறேன், இதை மறக்காமல் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களது கணிப்புகளை என்னோட பாக்ஸ் கெஸ்ஸிங்கை சொல்லிட்டேன். உங்களது 3 டிஜிட் பாக்ஸை நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க மறக்காமல். பாய் மக்களே, நாளைக்கு லாட்ரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணுறதுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.